வணக்கம். இந்த வீடியோவில் 3/3/2026 சற்று முன் 5% அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் சார்ந்து ஹாப்பினிஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்த விவரத்தை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி டிஏவை நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படையாக செயல்பட்டு வருவது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிடக்கூடிய தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய விலை குறியீடு AICPIW ஆகும். இதனால் பணவீக்கம் அரசு ஊழியருடைய சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் 2025க்கான AICPIW வெளியிட்டது. இந்த குறியீடு 148.2 இருந்தது. நவம்பர் 2025க்கான தரவின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான DA 2026 ஜனவரி மாதம் முதல் 3 முதல் 5% உயரலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. வர இருக்கும் திருத்தத்தின் மூலம் அகவிலைப்படி 3 முதல் 5% அதிகரிக்கலாம். அடுத்த அகவிலைப்படி திருத்தம் ஜனவரி 2026 திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் ஒரு சாதாரண செயல்முறை. இதற்கு முன்பு ஜூலை 2025 அரசு அகவிலைப்படி 54%இலிருந்து 58% உயர்த்தியது. இந்த நிலையில் டிசம்பர் 2025க்கான AICPIW 148.2 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அகவிலைப்படியில் 3 முதல் 5% வரை அதிகரிக்கலாம் என்று ஊழியர் சங்கங்கள் நம்புகிறார்கள். டிசம்பர் 2025 AICPIW 148.2 கருத்தில் கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DAவில் சுமார் 5% அதிகரிக்கலாம் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் பட்டேல் கூறியிருக்கிறார். அகவிலைப்படியை கணக்கிடுவதற்கான சூத்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் AICPIW 148.2 என்று கணக்கீடு செய்யப்பட்டால் இதில் வரக்கூடிய அகவிலைப்படி 63%, அதாவது தற்போதைய 58% அகவிலைப்படியை கழித்தால் தோராயமாக 5% அகவிலைப்படி அதிகரிப்பை குறிக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய அகவிலைப்படி 58% குறைத்த பின்பு அகவிலைப்படி தோராயமாக 3 முதல் 5% உயரலாம். இதனுடைய தாக்கம் சம்பளத்தில் இருக்கும். 50,000 அடிப்படை சம்பளத்தில் தற்போது 58% அகவிலைப்படி 29,000 ரூபாய் ஆகும். அகவிலைப்படி 61% அதிகரித்தால் 30,500 கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 1,500 ரூபாய் கூட கிடைக்கும். அகவிலைப்படி 63% எட்டினால் அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி தோராயமாக 31,500 ரூபாய் கிடைக்கும். அதாவது தற்போது கிடைத்து வரக்கூடிய அகவிலைப்படியை விட ஒவ்வொரு மாதமும் தோராயமாக 2,500 ரூபாய் கூட கிடைக்கும். இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களின் வருமானத்தில் தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜனவரி 2026க்கான உண்மையான அதிகரிப்பு தெளிவாக தெரியும். வழக்கமாக மத்திய அரசு ஜனவரி முதல் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் அகவிலைப்படி அமல்படுத்துவதற்காக அறிவிப்பை வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு இன்றோ நாளையே வெளிவரலாம் என்று கூறப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளிவரவில்லை. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.